ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, மெயில்சிம் அக்கவுண்ட்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது? ஸோ கிரியேட் பண்ண அக்கவுண்ட்ட எப்படி நம்ம வேர்ட்பிரஸ் வெப்சைட் கூட கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்திருப்போம். அதே மாரி நம்ம வெப்சைட்டுக்கு வர யூசர் கிட்ட இருந்து இமெயில்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணி, அதை எப்படி நம்மளோட மெயில்சிம் அக்கவுண்ட்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட் மூலியமா கலெக்ட் பண்ண இமெயில்ஸ்க்கு நம்ம எப்படி இமெயில் வந்து சென்ட் பண்றது? மெயில்சிம் மூலியமா எப்படி ஒரு இமெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? உங்க மெயில்சிம் டேஷ்போர்டுக்கு வந்துக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்க லெஃப்ட் சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்தோம் அப்படின்னா, ரெகுலர் இமெயில், ஆட்டோமேஷன், லேண்டிங் பேஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரெகுலர் இமெயில்ஸ் வந்து நம்ம எப்படி சென்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ டிசைன் இமெயில் ஓகே. ஸோ இதுல 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல் சப்ஸ்கிரைபர் கான்டாக்ட் இருக்கும். அதே மாரி ஃப்ரம் வந்து நம்ம சென்ட் பண்றோம். இப்ப 2ல பார்த்தோம் அப்படின்னா, அதையும் நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு சென்ட் பண்ணணும், யார் யாருக்கு சென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்மளால கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுல டேக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயில்டா போறப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? ஃப்ரம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடிட் ஃப்ரம் கொடுங்க. ஸோ இதுல வந்து எந்த நேம்ல இருந்து நமக்கு மெயில் சென்ட் ஆகணும், அதே மாரி எந்த இமெயில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட இமெயிலுக்கான ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு, நான் ஏற்கனவே சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு சேவ்டு. நெக்ஸ்ட் சென்ட் டைம் அப்படின்னா, நம்ம இந்த மெயில லான்ச் பண்ணதுக்கப்புறம் இது உடனே சென்ட் ஆகணுமா? இல்ல அப்படின்னா ஷெட்யூல் ஆகி சென்ட் ஆகணுமா? ஸோ நமக்கு பர்ட்டிகுலரா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இந்த இமெயில் வந்து சென்ட் ஆகணும் அப்படின்னா, ஷெட்யூல் கொடுத்துக்கலாம். ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெய்டு ஆப்ஷன். ஸோ இந்த பே பண்ணதுக்கப்புறம் பிரீமியம் பிளான்ஸ் இருந்தால் தான் நீங்க ஷெட்யூல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போதைக்கு என்கிட்ட ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் சென்ட் நவுன்னு கொடுத்து சேவ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட். ஸோ இதுல தான் நம்ம இமெயில டிசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸும் இருக்கும், பெய்டு டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். ஸோ அப்டேட் டு யூஸ் அப்படின்னு இருக்கிறது எல்லாமே பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்குங்களா? ஸோ பே பண்ணி நீங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற அப்ளைன் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு ஃப்ரீ வெர்ஷனை நான் செலக்ட் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கான லோகோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேல இருக்க டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டனோட டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டனுக்கான லிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி பர்டிகுலர் சோசியல் மீடியாக்கான லிங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் தனித்தனியா நம்ம லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? நமக்கான லோகோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த லோகோவை கிளிக் பண்ணிட்டு இங்க ரீப்ளேஸ் லோகோன்னு கொடுக்கும். இதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிற லோகோவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் அதோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ரிவ்யூ டெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து ஹெட்டரா வேணாம். ஸோ என்ன பண்ணலாம், பேராகிராஃப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கான டெக்ஸ்ட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அது கீழே ஒரு இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்லோட் எந்த இமேஜும் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நமக்கான இமேஜ் வந்து வந்தாச்சு. ஸோ இது கீழே டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னா அகைன் கண்டென்ட்ல போனீங்கன்னா பேராகிராஃப் அப்படிங்கிற அதை பட்டனுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ இது கீழே அந்த டெக்ஸ்ட் வந்து வியூ ஆகணும். ஸோ இந்த டெக்ஸ்டையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? அலைன்மெண்ட்டை வந்து லெஃப்ட்ல சேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து போல்டு வேணும். நம்ம வேர்ட்ல எடிட் பண்ற மாதிரி நம்ம இதை எடிட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இடத்துல பட்டன் வந்து இருக்கு. ஸோ இந்த பட்டனை வந்து பட்டனோட டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஷார்ப் நவுன்னு கொடுத்துருக்கேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணா எந்த இடத்துக்கு மூவ் ஆகணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்கை நீங்க ப்ரொவைட் பண்ணி
ஸோ அதுக்கப்புறம் பர்டிகுலர் சோசியல் மீடியாஸ்க்கான லிங்க்ஸையும் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கிற லோகோவை சேஞ்ச் பண்ணா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் லோகோன்னு கொடுத்து அப்லோட் இமேஜ். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரௌஸ் இமேஜ் கொடுத்து நீங்க ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் அதோட சைஸையும் சேஞ்ச் பண்ணி. ஸோ இப்படி ஒரு இமெயிலை நம்ம கிரியேட் பண்ணி இதை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பல்காக நம்மளால சென்ட் பண்ண முடியும். நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே இந்த இமெயில் வந்து சென்ட் ஆகுங்களா. ஸோ அதுக்கப்புறம் சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே சென்ட் ஆயிரும். ஸோ நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த டூல யாரெல்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இமெயில் வந்து சென்ட் ஆயிரும். ஓகேங்களா. இதை ட்ரை பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.